தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்களில் 135 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேளச்சேரியில் உள்ள மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த 135 பேரை தற்போது காவல்துறை விடுவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது வேளச்சேரியில் உள்ள மண்டபத்திலிருந்து 135 தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் விடுவித்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சென்னை ரிப்பன் மாளிகையில் கடந்த 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட நிலையில் பல்வேறு இடங்களில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்நிலையில் தற்போது வேளச்சேரியில் உள்ள ஒரு மண்டபத்தில் இருந்து தூய்மை பணியாளர்கள் 135 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, கடந்த 1ஆம் தேதி முதல் தூய்மை பணியாளர்கள் சென்னை ரிப்பன் மாளிகை அருகே தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். 13 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த இந்த நிலையில் நேற்று இரவு நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியில் போலீசார் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் ஒத்துழைக்காததால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்து சென்னையின் பல்வேறு இடங்களில் அவர்களை தற்போது அடைத்து வைத்துள்ளனர், தங்க வைத்துள்ளனர். அவர்களை ஒவ்வொரு இடமாக காவல்துறையினர் விடுவித்து வரும் நிலையில் தற்போது சென்னை வேளச்சேரியில் தங்க வைக்கப்பட்டுள்ள 135 நபர்களை தற்போது விடுவிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. 135 பேரையும் 2 பேருந்துகளில் சேர்த்து வைத்து அவரவர்கள் வீடுகளுக்கு அனுப்புவதற்காக போலீசார் அனுப்பி கொண்டிருக்கும் இந்த நிலையில் இவர்களை பார்ப்பதற்காக இங்கு சீமான் வருவதற்காக ஏற்கனவே முன்னதாக பேசப்பட்டிருந்தது. ஆனால் சீமான் வருவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த 135 நபர்களையும் வீட்டிற்கு அவசரமாக அழைத்து செல்வதாக கூறி தற்போது காவல்துறை வாகனத்தின் முன்பாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வாகனத்தின் முன்னே அமர்ந்து சாலையில் படுத்து தற்போது இந்த வாகனத்தை இங்கிருந்து அனுப்பாமல் தடுத்து நிறுத்தியிருந்தனர். தற்போது சீமான் இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளார். தற்போது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காவல்துறையினர் சீமானை அவர்களிடம் அழைத்து சென்று வருகின்றனர். தற்போது இந்த இடத்தில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவப்பட்டு வருகின்றன. காரணம், காவல்துறை வாகனம் முன்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பெண்கள், ஆண்கள் என இருவரும் சாலையில் கீழே விழுந்து விழக்கூடிய ஒரு நிலை உருவானது. காவல்துறைக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த பகுதியில் ஒரு சலசலப்பான பரபரப்பான நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.